ஓரளவுக்கு இன்றைக்கி என்ன பிரசங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சாட்சி சொன்னவங்களும் அந்த வார்த்தையை நான் செய்தி எடுக்க போகிற வார்த்தையை அதிகமாக மென்ஷன் பண்ணாங்க. என்னடா இது, நம்ம செய்தி எடுக்க போது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே இல்லை? அதனால் அவங்க அந்த வார்த்தையை அந்த வாயிலேருந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போது இப்போ நம்ம என்ன செய்தி எடுக்க போகிறோன்னு நீங்கள் என்ன கெட்ச் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏறக்குறைய கொஞ்சம் கரெக்டு. ஆனால் நான் எடுக்க போகிற வசனம் 11. அதே சொன்னீங்க. அப்போ சோத்திரம், கர்த்தர் நல்லவர். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை 11 படிங்க. அடுத்த வசனம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் 11 தான் நம்ம பார்க்க போகிற வசனம். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, உம்மை அதாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் யாவரும் எல்லாரும் சந்தோஷித்து எல்லா நாளும் கம்பீரிப்பார்கள், எல்லா நாளும் சந்தோஷமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள். இந்த கர்த்தரை நம்புறதுன்னா என்னங்க விஷயம்? அது நம்புறதுன்னா எப்படி? நம்புறதுன்னா எப்படிங்க விளக்கம் சொல்ல முடியும்? நம்புறது தான். ஆமாம் தானே? நம்புறது தான். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மலை ஏறுற வீரர் எல்லாரும் ஏற மாட்டாங்க. தேவன் அதுக்குன்னு அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தா தான் ஏற முடியும். சில பேர் நீச்சல் வீரராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் தேவன் அவங்களுக்கு அந்த திறமையை கொடுத்துருப்பார். சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க. இது எல்லாமே அது உங்கள் திறமை இல்லை, தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. இப்போ மலை ஏறுறதுங்கிறதும் தேவன் கொடுத்த கிருபை. இப்போ அந்த மலை ஏறுறாரு ஒருத்தர். அவர் ஏறும்போது அவரையே அறியாமல் அங்கேருந்து கல் பரட்டி விட்டு அப்படியே உருண்டு வர்றாரு. கீழே விழப்போற கொஞ்ச நேரத்தில் பெரிய படுகுழியில் விழப்போறாரு. பெரிய பாதாளம், பெரிய பள்ளம், விழுந்தா எலும்பு கூட தேராது, அவ்வளோ பெரிய பள்ளத்தில் விழப்போறாரு. கடைசியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு காரை செடி முளைச்சிருந்தது. அந்த காரை செடியை கெட்டியமாக அடித்தண்டு கெட்டியமாக பிடிச்சிக்கினார். முனையெல்லாம் முள் இருக்கும். அடித்தண்டு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு கர்த்தாவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். ஒரு சத்தம் கேட்குது, கையை விடுறா அப்படின்னு. ஒரு சத்தம் கேட்குது, கையை விடுறான்னு. கையை விட்டால் எப்படி காப்பாற்றுறது? நான் இப்போ கொஞ்சம் இதில் இருக்கிறேன், தப்பிக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, 1% வாய்ப்பு இருக்கு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. மறுபடியும் அதே சத்தம் கேட்குது, முதல்ல கையை விடுறா அப்படின்னு. கையை விட்ட உடனே வேண்டாம் பண்ணா, இந்த அவன் கையை விடணும்னா முதல்ல நம்பணும். நம்பிக்கை இருந்தால் தான் என்ன பண்ணுவான்? கையை விடுவான். நம்பலைன்னா விட மாட்டான். ஏன்னா இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த காரை செடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான். இதையும் விட்டால் நான் என்ன பண்ணுவேன்? பெரிய குழியில் விழுந்துருவேன். சாவுதான், நிச்சயம் சாவுதான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவன் விடுவானா மாட்டானா? நீங்களா இருந்தால் விடுவீங்களா மாட்டீங்களா? இங்கே தாங்க பெரிய உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இதை போல சூழ்நிலை வரும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் உங்கள் நம்பிக்கை குறைகிறது. இப்போ பாருங்களேன், அவன் என்ன பண்ணான்? விட்டுட்டான். ஆண்டவர் பார்த்துக்குவார், விட சொல்லிட்டார்ல, விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டான். விட்ட உடனே ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்தான். ஆனால் சாகலை. ஏன் அப்படின்னா அதுக்கு முந்திய நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த ஷூட்டிங் பண்ணும்போது அந்த வலையை கட்டியிருக்காங்க, அதை எடுக்காமல் விட்டுருக்காங்க. ஆண்டவருக்கு தெரியும், இவன் விழுந்தா சாக மாட்டான், கையை விடுறான்னாரு.
அவன் நம்பினான், கையை விட்டான், பிழைச்சிக்கிட்டான். அல்லேலூயா. இப்போ நம்பிக்கைங்கிறது அப்படிதான். நம்ப முடியாத இடத்துல கர்த்தரை நம்புறது தான் நம்பிக்கை. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம போகிற நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும். அந்த இடத்துல எப்படிங்க நம்புறது அப்படின்னு சொல்கிறோமே, அங்கே நம்புறதுக்கு தான் நம்பிக்கைன்னு பேர். அல்லேலூயா. நான் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஒரு கல் அடிச்சிச்சு, கல் அடிச்சிச்சுங்க, சி. இவ்வளோ நேரம் கர்த்தரை நம்பிக்கிறேன், கர்த்தரை நம்பிக்கிறேன்னு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லா நாளும் கம்பீரமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு நடக்கிற எல்லாம் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், என்ன சூழ்நிலைகள் நமக்கு. நிறைய பேருக்கு எங்க நிலைமை உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீ ஆராதிக்கிற உன் தேவனுக்கு அது தெரியும். அல்லேலூயா. நீ என்ன நிலைமையில இருக்கிற, என்ன சூழ்நிலை உனக்கு இருக்கு, என்ன பிரச்சனையில இருக்கிற, என்ன உனக்கு பிரச்சனை இருக்கிறது, அது அனைத்தும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, எதிர இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அதை அறிவார். அல்லேலூயா. நிச்சயம் அவர் அறிவார். ஆகினால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், கர்த்தரை நம்புங்க, நம்புங்க, இன்னும் நம்புங்க. நம்புறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மலை மேலே ஏறினான்ல, அவன் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்குங்க. சூழ்நிலை சில நேரத்தில் சாதகமாக இருக்கும், சில நேரத்திலும் பாதகமாக இருக்கும். ஆனால் நான் நம்பினவர், நான் நம்பி இருக்கிறவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது கூட இன்னொரு விஷயம் சொல்றாங்களே. ரெண்டாவது, தேவனிடத்தில் பாதுகாப்பும் நம்பிக்கையும் இருப்பதால் உன்னிடத்தில் மகிழ்ச்சி, தேவனிடத்தில் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதாவது தேவனிடத்தில் பாதுகாப்பும் நம்பிக்கையும் இருப்பதால் என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி என்கிற சந்தோஷம் இருக்கிறது. இப்போ ஏசப்பா கிட்ட என்ன இருக்கு, ஏசப்பா கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல சொல்றதுக்கு கேட்டுங்க, ஏசப்பா கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை பெருகினால் உங்க உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி 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 வரும். பக்த சொன்ன, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழிகிறதே. பல்லமா, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, தேவனிடத்தில் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். பாருங்க, சில நேரங்களில் நம்ம நம்பினங்களாம் கூட நம்மளை ஏமாத்திருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏதாச்சும்மா ஃபோன் நம்பரை தேடிக்கினேன்னா அவன் நம்பர் வந்துச்சு.
சரி ஒரு பல வருஷம் ஆயிடுச்சே, சும்மா பேசி பார்ப்போம். கூட படித்தவன், 5ஆவதுக்கு முன்னே கூட படித்தவன், ஒரே ஊர். நம்பர் திடீர்னு மாடிச்சு. சரி போட்டேன். நான் எப்போதும் பேசுகிற மாதிரி, டேய் என்னடா பண்ணிங்கிற அப்படின்னு. அவனுக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை. அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்தவன். அவனுக்கு கொஞ்ச நேரம் புரியல. நம்மளே யாரா அவ்வளோ உரிமையாக வாடா போடான்னு பேசுவான் அப்படின்னு கொஞ்ச நேரம் மிரண்டுட்டான். சார் நீங்கள் யாருன்னே தெரியல சார் அப்படின்றான். அப்புறமா கோச்சு இன்னுமாடா தெரியல அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் பேச ஆரம்பித்தான். அவன் சொல்கிறான், நான் அவன் கொஞ்சம் நிறைய நடுவில் சம்பாரித்தான். கொஞ்சம் ஒரு 50 C கிட்ட சம்பாரித்தான். அவனே சொன்னான் என்கிட்ட. என்னை கேட்டான், நீ என்னடா கர்த்தர் என்னடா சம்பாரிச்ச அப்படின்னா, நான் இயேசுவை சம்பாரித்தேன் அப்படின்னு. அவன் நீ என்னடா சம்பாரிச்சேன்னா, ஒரு 50 கோடி சம்பாரித்தேன் அப்படின்னா. வேலையில் இல்லை, அவன் தனியாக ஒரு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு 50 கோடி சம்பாரித்தேன் அப்படின்னு சொன்னான். சந்தோஷம்டா, ஆசீர்வாதமாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் நேற்றுக்கு ஃபோனில் சொல்கிறான், ஒரே வருத்தத்தை சொல்கிறான். என் தம்பி ஒரு 10 கோடி என்னை ஏமாற்றிட்டான்டா அப்படின்னா. என்னடா விஷயம் அப்படின்னா, நான் சொத்தை வாங்கி என் பேரில் இல்லைன்னா அவன் பேரில் எழுதி அது வேறுனா கேட்கும்போது விற்றுருவேன். அது நம்பி எழுதி வச்சேன், எனக்கு தெரியாத அவன் விற்றுட்டான்டா 10 கோடி ரூபாய் சொத்தை அப்படின்னா. யோசித்து பாருங்கள், மனுஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை அது நிச்சயம் ஆபத்து கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை நம்புறவங்க என்னாலும் 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 சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தரிடத்துல பாதுகாப்பு இருக்குங்க. இப்போ ஒரு பையன் ஒரு உயரமான இடத்துல கிடுகிடுன்னு போன ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சு, சிறு பிள்ளை பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஓடி போய் கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறிடுச்சு. கைக்கு எட்டல. அங்கே இருக்கிற ஒரு சிலர் போய் எட்டல, கைக்கு எட்டல. எல்லாரும் நான் பிடிச்சிக்கிறேன் குதிப்பா, நான் பிடிச்சிக்கிறேன் குதிப்பான்னு சொல்கிறாங்க. அந்த பையன் குதிக்கவே இல்லை, அந்த குழந்தை குதிக்கவே இல்லை. அப்புறம் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்தார். அவங்க அப்பா பார்த்து, அப்பா ராஜா அப்படி கை மேலே குதி அப்படின்னாரு. யோசிக்கவே டப்புன்னு குதிச்சிட்டான். என்ன காரணமாக இருக்கும்? அப்பா என்னை எப்படியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை அப்பா மேல, மற்றவங்க மேல அவனுக்கு நம்பிக்கை வரல, அப்பா மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பி குதிச்சுட்டான். அவர் கேட்ச் பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை இருந்தா தைரியமா சொல்லுங்க, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்பட விட்டாது. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்? அடைக்கலம்னா அந்த போய் அவர் இப்போ ஒரு மழை வருதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் ஒரு மரத்தடியில் நிற்பீங்க. மரத்தடியிலையும் மழை ஓரா பெய்யுது. பக்கத்தில் எதுனா ஒரு மறைவு இருக்கான்னு பார்ப்பீங்க. அந்த ஒரு மறைவில் போய் நின்று உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றீங்க பாருங்க, அந்த பேருக்கு தான் அடைக்கலம். அல்லேலூயா. நம்பி வந்த உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அடைக்கலம். பார்த்தீங்கன்னா தங்கள் பிரச்சனைகளுக்கு மனித பலத்தை மட்டும் நம்பாமல் தேவனிடத்திலே ஓடி சேருகிறார்களே, அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் மனுஷனை நம்ப முடியாதுங்க. சில நேரத்தில் சொந்த, அதாவது இப்போ சொன்ன ஒரு ஃப்ரெண்டு, அவனுடைய சொந்த கூட பிறந்த தம்பி நம்பி எழுதி வச்சான். 10 கோடி ரூபாய் சொத்து போச்சு. 10 கோடி ரூபாய் அவன் எதிர்பார்த்த பணம் நம்பிக்கை போச்சு. அப்போ யோசித்து பாருங்களேன், மனிதனை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு மனித பலத்தை மட்டும் நம்பாம தேவனுடைய பலத்தை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னும் சொல்ல பாருங்களேன், தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களை, இந்த வசனத்தில் சொல்லப்படுது, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீர். அப்புறம்
கேடயத்தால் மூடுவது போல அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று கருத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், கேடகத்தால் மூடுவது போல அவர்களை மூடிக்கொள்ளுவீர் என்று இந்த வேத வசனம் சுருக்கமாக சொல்லி பார்க்கும் பொழுது இப்படியாக குறிக்கிறது. இன்னும் கூட நீங்கள் ஆவிக்குரிய பாடமாக இது நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தேவனை நம்புவது தேவனை நம்புவதினால் பிரச்சனைகள் உடனே மறைந்துவிடும் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. கவனிங்க, நான் தேவனை நம்புவதால் பிரச்சனைகள் உடனே மறைந்துவிடும் என்று வசனம் சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனைகளில் நடுவிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, பிரச்சனைகள் தேவனை நம்புவதால் பிரச்சனை உடனே ஓடிடும் அப்படின்னு சொல்லல. பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகள் நடுவிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் போகும், நிற்காது. எல்லாமேங்க லைஃப்ல எல்லாம் வரும் போகும். ஆனால் ஒன்று மட்டும் கேளுங்க, நீங்கள் ஆண்டவரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஆண்டவரும் வந்தார் போனார்னு அவரை விட்டுறக்கூடாது. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை துளி கூட சாகிற வரையிலும் குறையவே கூடாது. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் நடுவில் பிரச்சனைகள் தேவனை ஏற்றுக்கொண்டேன், தேவனை நம்புறேன், பிரச்சனை போயிடும் இல்லைங்க. பிரச்சனை போகணும் வேதம் சொல்லல. அந்த பிரச்சனையில் உன்னோடு கூட உன் அருகில் உன் நடுவில் நான் இருக்கிறேன் என்று உன்னை தைரியப்படுத்துகிறாரே, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தா உன்னுடைய பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பிரச்சனைகள் நடுவிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அவர் காக்கிறார் என்ற நம்பிக்கை உன்னுடைய பயங்களை அது நீக்கிவிடும். அல்லேலூயா. ஒரு வரியில சொல்லணும்னா கடைசியா, தேவனை நம்புகிறவன் சூழ்நிலையை பார்ப்பது இல்லை. தேவனை நம்புகிறவன், இப்போ உதாரணத்துக்கு யோசித்து பாருங்களேன். கிதியோன் ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பால 1000 பேர் பெலிஸ்தியரை கொன்னுடுறான். அது ஒரு வனாந்தரமான இடம். 1000 பேர்கிட்ட சண்டை போட்டு கொன்னுட்டு நிற்கும் போது நாக்கு வறண்டு போய் தாகத்தில் சாக போகிறான். நாக்கு வறண்டு போய் சாக போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் கையால் இந்த பெலிஸ்தியர் மத்தியில் 1000 பேரை ஒரு சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பால கொல்லும்படி எனக்கு அதிகாரம், வல்லமை, பவர் கொடுத்தீங்க. ஆனால் இவங்களோட கூட நான் தாகத்தில் சாகணுமா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவர் அவன் இருந்த இடத்துல அந்த வனாந்தர பகுதியில் ஒரு நீரூற்றை வரப்பண்ணி அந்த நீரூற்றினாலே அவன் தாகத்தை தீர்த்து அந்த நீரூற்று இன்று வரையிலும் இருக்கும்படி அங்கே வைத்திருக்கிறார். அது உனக்காகத்தான். தேவன் எப்பவுமே நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் நிச்சயம் செய்வார். ஒன்று அவர் ஏதோ வாப்பா ரட்சிக்க போகிற போக்கில் ரட்சிக்கப்படுறியா, ஆமா ரட்சிக்கப்படு, என்னை விட்டு போறியா, போ அப்படின்னு சொல்றவர் இல்ல. உன்னை தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரச்சனைகள், தேவனை நம்புகிறவன் சூழ்நிலையை பார்த்து பார்ப்பவன் அல்ல, தேவனை பார்த்து சந்தோஷப்படுகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கணும். அதாவது இதுவரை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட இன்னையிலிருந்து உங்க நம்பிக்கை
கூடணும், இன்னும் அதிகமாக இயேசுவோடு கூட இருக்கணும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிற ஒரு சம்பவம் தான் டேவிட் ஜிம். பலமுறை சொல்லியிருக்கிறேன். எல்லா பிரசங்கியாரும் இவரை பற்றி சொல்லுவாங்க. இவர் கர்த்தரை அவ்வளவு நம்பின ஒரு மனுஷன். அமெரிக்காவில் ஒரு கூலி தொழிலாளி. அமெரிக்காவில் கூட கூலி. இப்போ நாங்கள் கூலி தொழிலாளி இல்லைன்னா மற்ற வேலை எப்படி நடக்கிறது? எல்லா நாட்டிலையும் கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் எல்லா வேலையும் செய்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி அங்கே இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குற கூலி தொழிலாளி, லோடு ஏற்றுறது, லோடு இறக்கிறது, அன்லோடிங் அன்லோட் பண்ணுறது, லோடு ஏற்றுறது இறக்கிறது, எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வண்டி ஓனர் என்ன பண்ணி வண்டி விட்டு நிப்பாட்டுவார். லோடு ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அவன் லோடு இறக்குறான் பாருங்க, அவர் தான் கூலி தொழிலாளி. அவருக்கு ஒன்று ரேட்டாக கொடுப்பாங்க, இல்லை மூட்டைக்கு கணக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கூலியாக கொடுப்பாங்க. இதுதான். இப்போ இந்த டேவிட் ஜிம்மு அந்த வேலை செய்தவர். என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் லோடு அன்லோட் பண்ணும்போது அந்த லோடி சரிஞ்சு இவர் மேலே விழுந்து மொத்த வெயிட்டை ஒரு மேலே வந்து அப்படி நசுங்கிட்டார். சப்பையாக நசுங்கிட்டார். உயிர் மட்டும் இருக்குது. மொத்தம் அப்படியே மேலே கீழே படுக்க வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ண மாதிரி மொத்தம் அமிங்கி ஒட்டிக்கிச்சு. உடம்பு மொத்தம் எலும்பு புற நொறுங்கி செம்ம ஃப்ளாட் ஆயிடுச்சு. இப்படியே அள்ளும்போது கூடையில் அள்ளுற மாதிரி அள்ளி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. இப்படிப்பட்ட இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது நேராக போகிற வழியில் ஒரு தேவாலயம் இருக்கும். அந்த ஆலயத்து உள்ளே போய் உள்ளே எல்லாம் முதலாளிகள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஈக்குள்ளே போய் அங்கே நம்மளை மாதிரி கீழே உட்கார்றது இல்லை. அங்கெல்லாம் எல்லாருக்குமே சேர் போட்டிருக்கோம், சோஃபா போட்டிருக்கோம், அதில் தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு இணையாக நம்ம போய் உட்காரலாமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவன் என்ன பண்ணான், வாசல்லையே வாழையத்துக்கு நேராக ஃபுல்பீட்டுக்கு நேராக முழங்கால் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பானான். கண்ணிலேருந்து கண்ணீர் வடியும், ஒரு சத்தமும் வராது. அண்ணால் ஜெபம் பண்ணுற மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வரும், ஒரு சத்தமும் வராது. கடைசியாக எழுந்து போகும்போது சொல்லுவானா, இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானான். இதான் அவன் ஜபம். ஒரு நாள் போச்சா, அந்த வேலை முடிஞ்ச பிறகு இப்போ நர்சிங் தான் இல்லையா, இவனை கூடையில் வரையாந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. கூடையில் வர்ற மாதிரி வரையாந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. டாக்டர் பார்த்து முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு, இது நடக்காது, முடியாது. இப்போ இவனை தூக்கி ஐஸ் ரூமில் போட்டாச்சு, சவக்கடங்கு தூக்கி போட்டாச்சு. இவன் இன்னும் உயிர் மட்டும் போகலை, மற்ற ஒன்றும் உடம்புல ஒன்றும் ஒரு அசைவும் கிடையாது, உயிர் மட்டும் போகலை, உயிர் மட்டும் இருந்துச்சு. சவக்கடங்களை தூக்கி போட்டாங்க. அந்த ராத்திரி இவனுடைய கால் மாட்டில் ஒருத்தர் முழுதும் முழங்காலில் நின்று அழுதுகிட்டே இருந்தாராம். முழுதும் முழங்காலில் நின்று அழுதுகிட்டே இருந்தவர் காலையில் எழுந்து சொன்னாராம், டேவிட் நான் இயேசு வந்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அவன் உடம்புகள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு புது மனுஷனாய் எழுந்து உட்காரும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. என்ன காரணம்? என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவன் பேர்ல இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். புயல் வந்தாலும் பெரும் காற்று வந்தாலும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்பிக்கை தான். ஒரு ஆபத்தான நிலையில நான் செத்துருவனும், அது உன் நம்பிக்கைன்னா அதான் நடக்கும். நீ என்ன நம்பணுங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பிரச்சனைகள் நடுவிலே என் கூட இருக்கிறார், என் ஆபத்தின் நடுவிலே என் கூட இருக்கிறார், என் தேவைகள் மத்தியிலே என் தேவன் என் கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருப்பதினால் நான் இன்னும் அவரை நம்புவேன். அப்படி நம்புறவங்களுக்கு தான் இந்த வசனம். எத்தனை பேர் நம்புறீங்க?
எப்படிலாம் நம்புறீங்க, இப்படி நம்புறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நாம் இந்த வசனங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் நம்ம இன்னைக்கு வாசித்த 5:11. உம்மை நம்புகிறவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லா நாளும் உலகத்தில் வாழுற எல்லா நாளும் கம்பீரமாயிருப்பார்கள். அல்லேலூயா. சொல்ல, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் களி கூறுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, நீர் அவர்களை, ஆமென், ஆண்டவர் நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அப்புறம் பாருங்க, அவர் நாமத்தை நேசிக்கிறவர்களை அவர் களி கூற சந்தோஷம் அடையும்படி செய்வார். அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், அவரை நம்பினவங்க என்ன ஆவாங்க சொல்லுங்க? சந்தோஷித்து கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 56:11. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ சங்கீதக்காரன் மறுபடியும் பாருங்க, இந்த வசனம் சொல்றாரு. 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் சொல்றான், கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ இவனை நேரடியாகவே சொல்றான். என்ன சொல்றான்? தேவனை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னங்க சொல்றாரு? நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமென். பயமா இருக்கா? நிறைய பிரச்சனைக்கு பயம்தான் தேவை. பிரச்சனை யாருக்கோ பிரச்சனை, நாம வீணா பயந்துகிட்டு இருப்போம். என்ன நடக்குமோ பயம். இந்த பயம் இருக்குது பாருங்க, ஆளையே க்ளோஸ் பண்ணிடக்கூடியது. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் நேரிட்டது. நாம எப்போ இந்த பயத்துக்கு முதலிடம் கொடுக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? என் பிரச்சனையில, என் பயத்தில் என் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என் கூட இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். என்னங்க? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அதனால நான் என்ன பண்ணுவேன்? பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதினால், என் இயேசு என்னோட பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோட இருப்பதினால். அல்லேலூயா. என்னங்க சொல்றாரு? தேவனை நம்பி இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. எதுக்கும் பயப்பட மாட்டீங்களா? ஆமாங்க, எதுக்கும் பயப்படக்கூடாது. பயங்கிறது இயல்பா ஒரு மனுஷனோடு கூட இருக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம இந்த சின்ன வயசுல படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும், கண்ணுக்கிட்ட கையை குத்தி கடவுளுக்கு பயப்படுவியா இவனுக்கு பயப்படுவியா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் படிக்கும்போது இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. நாங்கள் சின்ன பசங்க இருக்கும்போது படிக்கும்போது ஸ்கூலில், டேய் நீ கடவுளுக்கு பயப்படியா எனக்கு பயப்படுவாடான்னு கேட்போம். நாம் என்ன சொல்லுவோம்? அவனுக்கு ஏன் பயப்படணும்? போய் ஒத்துக்குமா? பயமாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன்ல. நான் என்ன சொன்னேன்? கடவுளுக்கு தண்டனை பண்ண கண்ணுக்கிட்ட அப்படி குத்துற மாதிரி கிட்ட அந்த கை குத்திட்டு இப்படி நம்ம அதுக்குள்ளே இப்படி போயிடுவோம். அது சொல்லுவான், பத்தியா கடவுளுக்கு பயப்படுறேன்னா எனக்கு தான் பயப்படுற நீ அப்படின்வான். இது இயல்பு. இந்த நம்மை நாமே எச்சரிப்பாய் நம்ம உடம்பு நம்மளை தற்பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு ஒரு இயற்கையான அமைப்பு படைச்சிச்சு நம்ம உடம்பு. சில விஷயங்கள் வரும், அதுவே தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். இன்னும் ஒரு சில இதுகளுக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிக்கலங்க. ஜலதோஷத்துக்கு இதுவரையில் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. அவர் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 2-3 மாத்திரை கொடுப்பாரு, ஒரு வாரத்தில் சரியாயிடும்னு சொல்லுவார். நீ மாத்திரை போடலைனாலும் ஒரு வாரத்தில் சரியாயிடும். மாத்திரை போட்டாலும் போடாட்டாலும் ஜலதோஷம் ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஏன்னா அதுக்கு இதுவரை மருந்தே கிடையாது.
இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து இதுக்கு ஐயோ மருந்து இதுக்கு நிறைய பேர் செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. சொல்லட்டுமா, 4 நாள் அதிகபட்சம் 5 நாள் இது இருக்கும். மருந்து போட்டாலும் இருக்கும், மருந்து போடலைனாலும் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் ஆண்டவர் அனுமதிச்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் பிரச்சனையின் நடுவில் அவர் தான் இருக்கிறார். என் கூட என் பிரச்சனை, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், என் கூட இயேசு இருக்கிறார். நான் வியாதியாக இருக்கிறேன், என் கூட இயேசு இருக்கிறார். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் கூட இயேசு இருக்கிறார். நான் அவமானத்தில் இருக்கிறேன், என் கூட இயேசு இருக்கிறார். நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், என் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா என்கிற நம்பிக்கையோடு உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சா நீங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, கர்த்தரை நம்புறவங்க என்ன பண்ணக்கூடாது? ஆமென், பயப்படக்கூடாது. 3ஆவதாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். ஒரு அல்லே சொல்லமா? கர்த்தரை அப்படின்னா எல்லா நாளிலும் நம்புங்க. அப்போ எல்லா நாள்லன்னா உபத்திரவ நாள், கஷ்ட நாள், நல்ல நாள், கஷ்ட நாள், எல்லா நாள்லையும் கர்த்தரை நம்புங்க. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய யெகோவா என்னும் தேவன் அவர்தான் கண்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலைனா ஈஸி தானே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை வல்லமை மாட்சிமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. ஏன் நம்பணும் அப்படின்னா, கர்த்தராகிய யெகோவா அவர்தான் நித்திய கண்மலை. கண்மலைனா பாட்டு பண்ணல, எந்தன் கண்மலையானவரே என்னை என்னை காக்கும் தெய்வம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நிலையில நீ இருந்தாலும் உன்னை காப்பாற்றுகிற ஒரே தெய்வம் கண்மலையாகிய கிறிஸ்துவே. அல்லேலூயா. உன்னை காக்கிற தெய்வம், உன்னை பாதுகாக்கிற தெய்வம், உன்னை பராமரிக்கிற தெய்வம், உன்னை உயிர்ப்பிக்கிற தெய்வம். இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லுது, மோசே கேட்பாரு, ஆண்டவரே உன் சமூகத்தை நான் பார்க்கணும்னு. இல்லைப்பா, பார்த்தா நீ செத்துருவே, வேணான்றாரு. இல்லை நான் பார்க்கணும்னு கேட்குறான். சரி சரி சரி, அப்படின்னா உனக்கு வழி பண்ணுறேன். என்னிடத்துல ஒரு இடம் இருக்குது, கண்மலை. அந்த கண்மலையில் உன்னை வைத்து என் கரத்தால் உன்னை மூடி நான் கடந்து போவேன், என் சமூகத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. அந்த கண்மலையில வைத்து பாதுகாக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 4ஆவதாக சங்கீதம் 112:7. ஆமென். 4ஆவதாக துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க,
கர்த்தரை நம்புகிறவர்கள் திடனாயிருப்பார்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கல, எந்த கெட்ட செய்தியும் கேட்டாலும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. எந்த கெட்ட செய்தியை அவங்க கேட்டாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்? கர்த்தரை அவர்கள் இருதயத்திலே, கர்த்தர் அவர்கள் அவன் இருதயத்தில், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கிறது. அப்போ அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறதுனால அவன் எதுக்கு பயப்பட மாட்டான்? எதுக்கு என்னத்துக்கு அவன் பயப்பட மாட்டான்? என்ன கெட்ட செய்தி நீங்க சொன்னாலும் அவனை பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு சிலர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை சொன்னால் பயப்படுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்னால் பயப்படுவாங்க. உங்களுக்கு எந்த வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், இந்த செய்த செயலை கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், இந்த காரியத்தை கண்டா எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த வீக் இருக்குது. எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லு. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புறவன் திட நம்பிக்கையாக இருப்பான். ஏன்னா அவன் எந்த கெட்ட செய்திக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. எந்த கெட்ட செய்தி வந்தாலும் என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். கர்த்தரை மீறி வராது, பார்த்துக்குவோம். என்னங்க, கர்த்தரை மீறி சொல்லுவல்ல, என்ன தொடணும்னா நீ இயேசுவை தாண்டி தான் வரணும். சொல்ல முடியும் உங்களால? ஆமாம் தானே, அது உண்மை தானே. பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஏய் என்னை தொடணும்னா என் இயேசுவை தாண்டி தாண்டா நீ வரணும். சின்ன சின்ன விஷயம். பிசாசு அப்படி வரான், இதோ இப்படி வரான், இதோ இப்படி தொங்குறான், இதோ அங்கே எட்டி பார்க்குறான். நான் சொல்கிறேன், அவனை பார்த்து தைரியமாக சொல்லுங்க, ஏய் நீ வரணும்னா என் ஆண்டவரை தாண்டி தாண்டா நீ வரணும் சொல்லிக்கலேன். அப்போ நடக்கும் பாருங்க ஒரு அற்புதம். அல்லேலூயா. அப்போது கர்த்தரை நீ நம்புற அந்த நம்பிக்கை, திடமாய் நம்புற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அச்சோ அது அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆமென். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? சாத்தானை கண்டோ மற்ற நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா, நாம தீமைக்குள்ள இருந்தா பயந்துதான் ஆகணும். ஒருத்தன் என்ன பண்ணா, சட்டவிரோதமான ஒரு காரியம் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த போதை பொருள் எதனா ஒன்று பயன்படுத்துகிறான் இல்லை விற்கிறான் அப்படின்னு வச்சுங்களேன். இவன் இப்போ கர்த்தரை சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எந்த தீய சக்திகளுக்கும் தீய வார்த்தைகளுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன பண்ணுவார்னா, நல்ல கையை தாராளமாக தளர விட்டு செவலு பிஞ்சு வர மாதிரி கொடுப்பார். ஏன் அப்படின்னா, தேவன் சட்டவிரோதமாக செயல்படுகிறவன் அவன் தேவனுடைய பிள்ளையே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள்னா அவங்க சத்தியத்துக்குட்பட்டவர்கள், சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்கள், சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம சொல்ற அந்த ஆள் அவன் நானும் தான் கர்த்தரை நம்புறேன்னு சொன்னான்னா அது அப்பட்டமான பொய். ஏன்னா கர்த்தரை நம்புறவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஈன செயல்கள் இருக்காது. அல்லேலூயா. உண்மையாங்க கர்த்தரை துதிக்கிற, உண்மையா பக்தியா ஜெபம் பண்ற ஒருத்தங்கிட்ட நீ ஈனமான ஒரு செயலை பாருங்க, இருக்கவே இருக்காது. அதுதான் அவன் கர்த்தருடைய மகன்றதுக்கான அடையாளம். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா பாருங்களேன், உண்மையே இல்லைங்க, உண்மையே நம்பிக்கையாயிருக்கிறபடியால், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு கூட நடத்துகிறீர். அல்லேலூயா.
அவன் எப்படி நம்பி பற்றி இருக்கிறான்னா உறுதியாய். அந்த வசனம் எங்க வருதுன்னா, எப்படிங்க அவரை நீங்க ஆண்டவர் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் உறுதியாய் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்ன சொல்றாரு, உண்மையே நம்பி இருக்கிறபடியால். யாரை நம்புறீங்க? ஏசப்பாவை நம்புறது உண்மைன்னா அவர் சொல்றாரு, உன்னை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று பூரண சமாதானம், ரெண்டு உன்னை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். உண்மையா உறுதியா நீங்க பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பற்றி கொள்றதுன்னா, இதெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் கூட தெரியாது எங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தெரிஞ்சதுதான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கதை மூலமா சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு பாட்டி, ரொம்ப வயசானது, வீட்டில் யாரும் அதுக்கு சரியாக கவனிக்கிறதே கிடையாது. அதுக்கு ரொம்ப வெறுப்பாகி போய், வீட்டில் என்ன பெரியவங்கன்னு சொன்னாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களால முடியலனா கூட அவங்கள முக்கியப்படுத்தி வைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க, அவங்க உட்காரும் போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் அவங்கள நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி, உனக்கு அறிவு இல்லையா, நீ இப்படி செய்யலாமா, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசில் என்ன தோணுன்னா, எல்லாம் இப்படிலாம் வாழ்ந்தேன், இதுங்க கிட்டலாம் சீர்கெட்டு போகணுன்னு இந்த கடவுள் என் தலையில் எழுதி வச்சுக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த யோசனைக்கு தயவுசெய்து நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்கள் மேலே ஒரு ஆசையோடு, இன்னும் எப்படி சொல்லலாம், ஒரு நல்ல அஃபெக்ஷனோடு, கரெக்டான வார்த்தையா அது, தப்பான வார்த்தையா, அந்த அஃபெக்ஷனோடு ஒரு இருப்போடு கூட அவங்க உங்களை விட்டு போனாங்கன்னா அவங்க மரணம் எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க மரணம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் செத்துட்டா நல்லது அப்படின்னு தோணும். அப்படி தோண வச்சிங்கன்னா அந்த பாவம் உங்கள் தலை மேலே தான் வரும். அது யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லுங்க, நிஜத்தை சொல்கிறேன். இது எல்லாம் நான் சொல்கிறது பூரா யாரையோ ஒருத்தரை தாக்குறதுக்கோ தூக்குறதுக்கெல்லாம் கிடையாது, நிஜமானதை சொல்லுவேன். யாரையும் பார்த்தீங்கன்னா சாத்தானை கூட நான் பைபிளில் முக்கிய பிரசங்கத்தில் முக்கியப்படுத்தி பேச மாட்டேன். ஏன்னா என் இயேசு தான் ஹீரோ, மற்ற எல்லாம் ஜீரோ. அதனால் நான் இந்த சத்தியத்தை மட்டும் சொல்கிறேன், அதில் எதையும் குற்றம் தேட வேண்டாம். சரியா? இப்போ பாருங்கள், அவங்கள நீங்கள் முக்கியப்படுத்துகிற மாதிரி நினச்சிங்கனாவே, அவங்களுக்கு காமிச்சிங்கனாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள முக்கியப்படுத்தலை, அவங்கள கண்டுக்கலை, சீக்கிரம் சேர்த்து கூட தொலை மறந்து பாவம் அப்படி இப்படின்னு பரிதாபமாக அவங்க எதிர்க்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவங்களே இப்படி சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னை சீக்கிரம் எடுத்துக்கப்பா, என்னை கைவிடாதப்பா, என்னை கைவிடாதப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிது. திண்ணையில் உட்காந்துங்குது, திண்ணையில் உட்கார வச்சுட்டாங்க. வீட்டில் இடம் இல்லை, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பாய், ஒரு தலைக்காணி கொடுத்து திண்ணையில் குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் கிடக்கணும். அங்கேயே பேணுக்குன்னு, அங்கேயே சாப்பிட்டுக்கணும், அங்கேயே கறந்துக்கணும், அங்கேயே பண்ணிக்கணும், அங்கே தான் இருக்கணும். இந்த ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. அதனால் இந்த பாட்டி என்ன பண்ண மனுச்சு, ஆண்டவரே என்னை கைவிடாதப்பா, என்னை கைவிடாதப்பா, என் பிள்ளைங்க கைவிட்டாங்க, என் பொண்ணுங்க கைவிட்டாங்க, என் பேர பிள்ளைங்க கைவிட்டாங்க, நீ என்னை கைவிடாதப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிச்சு. அந்த பக்கம் ஒரு 4 வாலிப பசங்க போனானுங்க. டே கைவி, அந்த ஆள் கைவிட்டானா, நீ காலை பிடிச்சிக்கோ அப்படின்னா. அப்போ உடனே அந்த பாடி சொல்லுது, ஆண்டவரே உங்கள் பாதத்தை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன்ப்பா, உங்கள் பாதத்தை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு ஜெபம் பண்ணிச்சான். இதுதான் அந்த பற்றி கொள்றது. கைவிட்ட நீயும் கத்தினுக்கிற, இறுக்கமா அவர் கால்களை பிடித்துக்கொள். அல்லேலூயா. கைவிட மாட்டார் இயேசு,
கைவிட மாட்டார். உன்னை காக்கும் தேவன் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை காக்கும் தெய்வம் இயேசு கைவிட மாட்டார். உன்னை காக்கும் தெய்வம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா அதுதான் இறுக்கமாய் பற்றி கொள்வது. சில நேரத்தில் கைவிட்டாங்க, இல்லை பொண்ணு என்ன பிரயோஜனம் அப்படி இல்லைங்க, இயேசுவை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. அல்லேலூயா. உலகம் மாறும், உலக பாசம் மாறும், உலக அன்பு மாறும், உலகம் மாறும். என் இயேசு மாறவே மாற மாட்டார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது, அவர் கிருபை மாறாது, அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக 6வது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கவனிங்க, இப்போ நம்ம ஆறாவது நம்பிக்கைக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே 5 நம்பிக்கை முன்ன பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம 6வது நம்பிக்கை பார்க்குறோம். பாருங்களேன், கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு ஆமாங்க, ஏசப்பா அவர் வீடு எங்கிலும், இந்த ஆலயம் முழுவதிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த மூலையில் போய் பார்த்தா எந்த மூலையில் எங்க போய் பார்த்தாலும் அவர் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கிட்ட தான் பொய் வரும், புரட்டு வரும், அவர்கிட்ட அது வரவே வராது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல முதல்ல என்ன வரும்? தைரியம் வரும். என்ன தைரியம் அது? போடா, கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, போடா, கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாம் போகும், ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எல்லாம் போகணும் எப்படிங்க சொல்றீங்க? ஆமாங்க, எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை விட்டு போய்த்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, போய்த்தான் ஆகணும். ஆனால் இயேசுவை நம்பி இருக்கிறவன் உறுதியாயிருப்பான். அல்லேலூயா. இந்த வசனம் மறுபடியும் படிக்கலாமா? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், அடுத்தது பாருங்க, மேன்மை பாராட்டல். போடா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. இல்ல உங்களால சொல்ல முடியுமா? ஆமேன் இல்ல, அல்லேலூயாவும் இல்ல. போடா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. இல்ல வரலையே, போடா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. இது தாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பாருங்க, இந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் முதல்ல தைரியம், இரண்டாவது மேன்மை. போடா, அவர் இருக்கிறாரு. எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்.
காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் என்ன செய்யணும் தெரியுமா? முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்வோமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு சிலாக்கியம், இதுதான் நம்முடைய லட்சியம், தான் நம்முடைய கிருபை, இதுதான் நம்முடைய வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆறாவது சொல்லுது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் மேன்மையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நாம் ஏசப்பா வீடாக இருப்போம். அல்லேலூயா. ஏழாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை அப்படியே வசனமா படிக்காம உயிரோட்டமா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப புரியும். உயிரோட்டமா படிக்கணும். படிங்களேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, உங்களுக்கு முன்ன வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அவரை தேடி வந்த, அடைக்கலமாய் அவரை தேடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷித்த விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, 2 விசேஷித்த 2 மாறாத நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். என்னங்க அப்படி செய்தாரு அப்படின்னா, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்துமாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறது. ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நங்கூரம் நான் அதை பார்த்ததே கிடையாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. என்ன சொல்லுங்க? கப்பலை அலைவு படும் பொழுது அல்லது அதுக்கு ஆபத்து வரும் பொழுது அதை நிலைநிறுத்துவதற்காக போடப்படுகிற பொருளுக்கு பேர் தான் நங்கூரம். அந்த நங்கூரம் போட்டு கப்பலை என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாங்க, இல்லை நிறுத்துவாங்க, இல்லை அதை காப்பாற்றுவாங்க. இதுதான் நங்கூரம். சரியா? இப்போ கவனிங்க, வசனத்தை அப்படியே வாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிறைவும் நிலையையும் உறுதியையும் திரைக்குள்ளாக போகிற ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், நம்முடைய ஆத்துமாவுக்கு நிறைய காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போயிடும். ஆத்துமா எங்க இருக்கு? ஐயோ, நம்ம கூட இருக்கு, நமக்குள்ளதான். காட்டுங்க, நீங்க தாங்க அந்த ஆத்துமா. உடம்பும் உயிரும் கர்த்தர் கொடுத்தது. நீங்க உயிர் வாழறதுக்காக ஒரு உடம்பை கொடுத்து அந்த உடம்பு இயங்குறதுக்காக உயிரும் கொடுத்துருக்கிறார்.
இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேமா, ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி. ஃபோன் இருக்கா? ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஃபோனு சார்ஜி கரண்ட்டு அது ஏசப்பா கொடுத்தது. ஃபோனு ஏசப்பா உனக்கு கொடுத்தது. அந்த ஃபோனு வேலை செய்யணும்னா அதுக்குள்ளே ஒரு சிம்முன்னு ஒன்று போடுற பாரு, அதுதான் நீ. அல்லேலூயா. இது இன்டர்நெட் நெட்டு போடுற பாருங்க, அந்த நெட்டு தான் நீ. அந்த நெட்டும் சிம்மும் இல்லைன்னா அந்த ஃபோனு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு சார்ஜ் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, சார்ஜ் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக இது ரெண்டும் இருக்கணும். எது? ஒன்று சிம்மாவது இருக்கணும், இல்லை நெட் கனெக்ஷனாவது இருக்கணும். இது இல்லைன்னா அந்த ஃபோனு செத்ததுக்கு சமம். அப்போது நீங்கள் இல்லைன்னா உங்கள் உடம்பும் உங்கள் உயிரும் இருந்தும் பயனில்லை. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தாங்க அந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த வாழ்க்கை வேணான்னு வெறுத்துரும். ஏன் தெரியுமா? அது ரொம்ப பலவீனமானது, இருக்கிறதுலையே ரொம்ப பலவீனமானது ஆத்துமா. சின்ன விஷயத்துக்கு கூட சோர்ந்துடும், சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படும், சின்ன விஷயத்துக்கு கூட இந்த வாழ்க்கையை வேணாம் நான் செத்துடுறேன்னு சொல்லும். இயேசு கூட இருந்தா நங்கூரமாய் அந்த ஆத்துமா உறுதிப்படும், அதை அழிக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. இந்த கப்பல்ல கடல்ல கப்பல் அலைகிற மாதிரி இப்படியும் அப்படியும் அலைகிற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆத்துமா உலகத்துல. இந்த ஆத்துமா அலையாம நிக்கணும்னா அதுக்கு இயேசு என்னும் நங்கூரம் தேவை. அல்லேலூயா. இயேசு என்னும் நங்கூரம் உனக்குள்ள இருக்குமானால் உன்னை ஒருவராலும் அசைக்க கூட முடியாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்ன சாவு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையாலேயே கொன்னுடுவாங்க. பார்த்தீங்களா? நீங்க இயேசு உங்க கூட இருந்தா எத்தனை வார்த்தைகளாலே, எத்தனை ஈட்டிகளாலே, எத்தனை பட்டயங்களாலே உன்னை கொன்றாலும் கொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உன் ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை தேவன் நங்கூரமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதனால பயப்படாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. அல்லேலூயா. இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். 1 8 9 2 வசனங்களை மட்டும் படிக்கலாம், நேரம் இருக்குது. 8வது வசனம், சங்கீதம் 125:1. மறுபடியும் படிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லமா? சீயோன் பர்வதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஓகே, ஒன்று சொல்லட்டுமா? எருசலேம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எருசலேம் 4 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பட்டணம். எப்படிங்க? 4 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பட்டணம். இது அவ்வளோ சீக்கிரமாக எதிரிகள் சண்டையிட்டு அதை அழிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நீ கீழே இருந்து மேலே ஏறி வரணும். நான் மேலேருந்து ஒரு கல் எடுத்து போட்டால் கூட நீ மண்டை உடைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு விரோதமாக, சீயோனுக்கு விரோதமாக யாரும் யுத்தம் பண்ண போக மாட்டாங்க. காரணம், அது உயரத்தில் உன்னதத்தில் இருக்குது. சரியா? இப்போ கவனிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற, ரொம்ப முக்கியம், என்றென்றைக்கும் அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற. எத்தனை சொல்ற பாருங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற. அடுத்தது தான் சொல்றாரு, சீயோன் பர்வதம். பர்வதம் அப்படின்னா
எல்லாம் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் பர்வதம். மலைனா அது மலை மட்டும் இருக்கும், கல்லுகள் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல கல்லுகளை உடைச்சி கட்டடம் கட்டலாமே தவிர அந்த இடத்துல மனிதர் வாழ முடியாது. ஆனால் பர்வதம் சொன்னால் மிருக ஜீவன்கள், மனுஷர்கள், பறவைகள், மரங்கள், செடிகள் எல்லாம் வளரக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் பர்வதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணுன்னா ஏலகிரி, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயர்ந்த மலைகள். அந்த இடத்துல மக்கள் மலைக்கு மேலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே இடம் வாங்கிடலாம், அந்த மலைகளுக்கு மேலே போய் இடம் வாங்கவே முடியாது. இங்கே விட விலை அங்கே அதிகம். ஏன்னா ஒரு காலத்தில் அங்கே விலை மதிப்பில்லாத இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, அது டூரிஸ்ட் ஏரியாவாக மாறிடுச்சு. அங்கே உடனே அங்கே இடம் வாங்க முடியாது போயிடுச்சு. ஒரு சென்ட்டுனால வாங்க முடியாது, அவ்வளோ பெரிய. அதே போல் நம்ம நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போகலாம், கேரளா, அங்கே மூணாறு, அந்த 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 மலைக்கு மேலே பல ஊர் இருக்குது. இது எதை குறிக்கிறதுனா, இது பர்வதம். மனுஷர் வாழறாங்க, யானை வாழ்ந்தாங்க, மிருகங்கள் வாழும், எல்லாரும் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் பர்வதம். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்பனினா என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் நீ இருப்ப. அல்லேலூயா. சீயோன் பர்வதத்தை போல நீ இருப்ப. அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். என்ன சொல்றாரு பாருங்க, நீ நம்புறது உண்மைன்னா, உறுதியாக இருந்தா எல்லா நாளும் உன்னை அசைக்கவே முடியாது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அப்புறம் நிலைத்திருப்பாய், அசையாமல் நிலைத்திருப்பாய். அடுத்தது மூணாவது சொல்றாரு, சீயோன் பர்வதம், சீயோன் மலை. நீ சீயோன் மலை போல, பர்வதம் போல நீ செழிப்பாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்போ எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீ கர்த்தரை நம்பனா அசையாமல் இருக்கிற, நிலைத்திருக்கிற சீயோனை போல, சீயோன் பர்வதம் போல நீ இருப்பாய். அல்லேலூயா. கடைசியாக 9வதாக நாம ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 26:1. சங்கீதம் 26:1. ஆமென். ஒரு அழியில சொல்லிடலாமா? இப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தாவே, உங்களை நியாயம் விசாரிச்சா நியாயமா இருப்பீங்களா? ஒரு 2 பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் விசாரிச்சாக்கா அடிபடுவோன்னு நினைக்கிறேன். ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்து உன்னை விசாரிச்சாருன்னு வச்சுக்க, அடிப்பட மாட்டேன் நினைக்கிறீங்களா, அடிப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியல பாருங்களேன். ஏதோ ஒரு சின்ன சில காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதை நம்மளை விட்டு அகற்றி விட வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். என்னை கூப்பிட்டு விசாரிங்க ஆண்டவரே, என்னை கூப்பிட்டு விசாரி அப்படின்னு கேட்டால், விசாரணைங்கிறது ஒரு வித்தியாசமானதுங்க. சாதாரணமாக கேட்கறது வேற, விசாரணைங்கிறது வேற. விசாரணைங்கிறது போதுங்களேன், ஒரு அக்யூஸ்ட், ஒரு குற்றவாளியை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வாங்க சார், அந்த சேரில் உட்காருங்க சார். சார் இந்த பண்ணிங்களா இல்லைங்களா சார், சார் அப்படி பண்ணிங்களா சார், சார் இப்படி பண்ணிங்களா சார் அப்படின்னு கேட்க மாட்டான். உள்ளே வந்த உடனே ஓங்கி ஒரு அப்பு தான், செவிலுக்கு இந்த பக்கம் கொய்ங்கன்னு கத்து இந்த பக்கம் கேட்கும். அந்த அளவுக்கு அடிப்பான். அடி இப்படி விழும், அடி என்ன கிடைத்த பட்டு 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 அடிச்சு. அப்போ தான் இவன் கேட்டால் பதில் சொல்லுவான். வந்த உடனே 4 போட்டால் தான், வாங்க பாப்பா என்னப்பா செய்தியா இல்லையா, இல்லை சார் அப்படின்னு அவன் எடுத்த உடனே. வந்த உடனே 4 காட்டுட்டாக்கா என்ன செய்வோன்னா, உடனே இதுக்கப்புறம் அடி நம்ம உடம்பு வாங்காது, இப்போ என்ன பண்ணிவிடுவான், சொல்லிவிடுவோம், கோர்ட்டில் போய் நம்ம மாற்றி பேசிக்கலாம் அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ உன்னை கர்த்தர் விசாரிக்கிறார். அங்கே கூப்பிட்டு விசாரிச்சாருன்னா நீ கரெக்டாக இருக்கிறியா, ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா
போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை மாதிரி தான். 4 அப்புவார். அதுக்கு நம்ம இடம் கொடாமல் நாம் எப்போ ஆண்டவருக்கு முன்பு உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. சரி, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். அல்லேலூயா. சொல்லணுமா? சொல்ல முடியுமா நம்மளால? ஆண்டவரே நான் உத்தமமாய் நடக்கிறேன், உத்தமத்திலே நடக்கிறேன் சொல்ல முடியுமா? சொன்னா உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. பழைய பரிசுத்தவான் புது பரிசுத்தம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். ஆமென். அடுத்தது பாருங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவது இல்லை. தள்ளாடுறதுன்னா என்னது? இது தடுமாற்றம். தடுமாற்றம் எப்போ வரும்? தடுமாற்றம் பொதுவா எப்போ வரும்? வயது முதிர்ப்பினால் மூட்பினால் வரும். என்ன? பயத்தினால் வரும். வயது மூப்பினால் வரும், பயத்தினால் வரும், தப்பு பண்ணும்போது வரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு வயது மூப்பில் வர்றாரு, ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு அவர் பலனை கொடுக்கிறார். அந்த இடத்துல தேவன் அவனை வயது மூப்பரில் பலப்படுத்துறார். அதே நேரத்தில் தப்பு பண்ணுவனை யார் பலப்படுத்துறது? அவன் தள்ளாடுறதை யார் தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ நீ கர்த்தர் உன்னை விசாரிப்பாரானால், நீ உத்தமத்தில் நடந்தால், கர்த்தரை நம்புகிறேன், நான் அசைக்கப்படுவதில் தள்ளாடுவதில்லை என்று உன்னால் தைரியமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, கர்த்தரை நம்புறவங்க தள்ளாடுறதே கிடையாதுங்க. தள்ளாட்டம் அவங்களுக்கு வரவே வராதுங்க. அல்லேலூயா.